அனைவருக்கும் வணக்கம். சற்று முன் வெளியான முக்கிய அறிவிப்பு. ஆதார் பேன் கார்டு வைத்திருக்கும் அனைவரும் கவனத்தில் கொள்ளக்கூடிய மிக மிக முக்கியமான அறிவிப்புகள் வெளியாகியுள்ளன. இதை பத்தி விரிவாக தெரிஞ்சுக்கணும்னா இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் பட்டனை பிரஸ் பண்ணிக்கோங்க. இது வரைக்கும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நாடு முழுவதும் ஆதார் மற்றும் பேன் கார்டுகள் தேவையான ஆவணமாக கருதப்படுகின்றன. இந்த நிலையில் பேன் கார்டு ஆதார் கார்டு பெயர்கள் ஒரே மாதிரி இல்லாத காரணத்தால் நாடு முழுவதும் பலர் பிரச்சனைகளை சந்திக்க தொடங்கியுள்ளனர். தென் இந்தியாவில் பெரும்பாலான மக்கள் இனிஷியலை பயன்படுத்துகிறார்கள். ஆனால் பேன் குடும்ப பெயரை கட்டாயமாக்குகிறது மற்றும் இனிஷியலை அனுமதிக்காது. அதே சமயம் ஆதார் மற்றும் ஐடிஆர் ஆகியவை பெயருடன் இனிஷியலை அனுமதிக்கிறது. இதனால் சிலருக்கு ஆதாரில் இனிஷியல் இருக்கும், ஆனால் பேன் கார்டில் அது இருக்காது. இதனால் இரண்டும் ஒரே மாதிரி இல்லை என்றும் இரண்டு பெயர்களும் ஒரே மாதிரி இல்லை என்ற சிக்கல்கள் தற்போது எழ தொடங்கியுள்ளன. லோன் எடுக்க வருமான வரி தாக்கல் செய்வது, வங்கியில் அதிக அளவு பண பரிவர்த்தனை செய்வது போன்ற செயல்களுக்கு பேன் கார்டு அவசியம். நம் வரவு செலவு அனைத்தும் இதன் மூலமே கண்காணிக்கப்படுகிறது. பேன் எண்ணை ஆதார் எண்ணுடன் இணைப்பதற்கான கால அவகாசம் ஏற்கனவே பல முறை நீட்டிக்கப்பட்டு விட்டது. இந்த நிலையில் கடந்த ஜூன் 30ஆம் தேதியுடன் இதற்கான அவகாசம் முடிந்துவிட்டது. நாட்டில் மொத்தமாக 70 கோடி பேர் பேன் கார்டு வைத்துள்ளனர். இதில் 11 கோடி பேரின் பேன் கார்டுகள் ஆதாருடன் இணைக்கப்படவில்லை என்பதால் இவர்களின் பேன் கார்டுகள் முடக்கப்பட்டு உள்ளது. மேலும் இதுவரை இணைக்காதவர்களுக்கு பல்வேறு பாதிப்புகள் வர வாய்ப்பு உள்ளன. பேன் கார்டுடன் ஆதார் எண்ணை இணைக்காதவர்களுக்கு உங்கள் பேன் செயலற்றதாகிவிடும். அப்படி ஆகும் பட்சத்தில் நீங்கள் பணம் அனுப்புவது தொடங்கி லோன் எடுப்பது, வருமான வரி தாக்கல் செய்வது வரை எல்லாம் சிக்கலாகும். இதனால் வங்கி சேவைகள் பாதிக்கப்படுமா, வங்கி கணக்கு முடங்குமா என்று இன்னும் அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வெளியாகவில்லை. இது தொடர்பாக RBI விரைவில் விளக்கம் கொடுக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த நிலையில் மத்திய அரசு வட்டார தகவல்களின்படி இனிமேல் இந்த கால அவகாசம் நீட்டிக்கப்படாது என்று கூறப்படுகிறது.